காவிரி டெல்டா பகுதிகளில் நெல் உற்பத்தி பாதிக்கப்படும் போது டெல்டா அல்லாத பகுதிகளில் நெல் உற்பத்தியை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்கிறார்கள் வேலூர் பகுதியைச் சேர்ந்த நெல் விவசாயிகள். தமிழகத்தின் தேவைக்கான நெல்லை உற்பத்தி செய்வதில் டெல்டா மாவட்டங்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. ஆனால் வறட்சி மற்றும் வெள்ளத்தால் டெல்டா மாவட்டங்களில் நெல் உற்பத்தி அவ்வப்போது பாதிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான சமயங்களில் அரிசியின் விலையும் அதிகரிக்கும் நிலை உள்ளது. பற்றாக்குறையை சமாளிக்க டெல்டா அல்லாத பகுதிகளில் நெல் உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதன் மூலம் இதனை ஈடு செய்ய முடியும். தமிழகத்தின் இரண்டாம் நெற்களஞ்சியம் என பெயர் பெற்ற ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் ஆற்று பாசனம் மற்றும் கிணற்று பாசனத்தை பயன்படுத்தி நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் நெல் உற்பத்தி கடந்த 3 ஆண்டுகளில் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளை விட நெல் உற்பத்தி அதிகரித்து வந்திருக்கிறது. வேலூரில் நெல் பயிரிடப்பட்ட பரப்பளவு 2018-19 ஆண்டில் 5832 ஹெக்டேராக இருந்தது. இது கடந்த 2021-22 ஆண்டில் 9586 ஹெக்டேராகவும் 2022-23 ஆண்டில் 9757 ஹெக்டேராகவும் அதிகரித்தது. எனினும் 2023-24 ஆண்டில் தற்போது வரை இது 7789 ஹெக்டேராக குறைந்துள்ளது. ஆள் பற்றாக்குறை, ஆற்று நீர் பற்றாக்குறை போன்றவை சாகுபடி பரப்பளவு குறைந்திருப்பதற்கு காரணம் என கூறப்படுகிறது. முன்னெல்லாம் கூலி ஆளெல்லாம் நிறைய கிடைப்பாங்க. தண்ணி அப்பப்போ தண்ணி கிடைக்கும். கிணத்துல எல்லாம் மேலே இருக்கும் தண்ணி, பயிர் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கூலி ஆளே கிடைக்கிறதில்ல. விவசாயம் பண்ணுறதுக்கு அப்பப்போ தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அதை பார்த்து தண்ணி இருக்கிற தண்ணி வச்சுக்கின்னு பயிரிட்டு வருது. தற்போது நெல் சாகுபடி மீண்டும் குறைந்து வரும் நிலையில் தமிழக அரசு இந்த பகுதிகளில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர். நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களை விவசாய பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் போன்ற ஆலோசனைகளை முன்வைக்கின்றனர். பாலாறு, பொன்னையாறு, மேலும் இந்த 2 ஆற்றையும் இணைக்கின்ற வகையிலே நமக்கு அருகாமையில் உள்ள தென்பெண்ணை ஆற்றை இதனோடு இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கும் பட்சத்திலே இந்த மாவட்டத்திலே மகசூல் நிறைய கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை என்பதே இல்லை என்ற நிலை ஏற்படலாம். வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் சாகுபடியை அதிகரிக்க அரசு நடவடிக்கைகளை எடுத்தால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் நெல் பற்றாக்குறையை சுலபமாக சமாளிக்கலாம் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குமரவேல்.